அப்புறம் என்ன, அமுதா பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி போறேன். அவ அந்த அம்மன் சிலையை கண்டுபிடிச்சிட்டா, அவ கைக்கு அந்த சிலை வந்ததும் அத நாம அவகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவளுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு வந்து நான் அன்னலட்சுமியோட மருமகன்னு நிரூபிக்கிறேன். இல்ல அவளை பாம்பு போட்டுருச்சுன்னா அவளுக்கு பாலை ஊத்திட்டு நாம போலியா வச்சிருக்க சிலைய பேச்சு சிலைன்னு சொல்லி அன்னலட்சுமியோட ஒரே மருமக நான் தானு நிரூபிக்க வேண்டியதான். என்ன நான் சொல்றது? சூப்பர் பிளான் மாமா. எனக்கு துணையா கடவுள்லாம் ஒண்ணு வர வேண்டாம். நம்ம ஆளுங்க 2 பேர் மட்டும் இருந்தா போதும். நீங்க இங்கே இருங்க, நான் பேச்சியோட வரேன். Hey! 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 Get up! Hey! 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 Get up! Hey! Hey! வாடா. ஆ. ஏய்! விடு. டேய், விடுங்கடா. ஏய்! யார் சொல்லி வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா விட்டுங்கடா. ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சது அம்புட்டு தான் சொல்லிட்டேன். விடுங்க. டேய், புத்த இடிடா. டேய் டேய் எழுதுடா. டேய் டேய் என்னடாச்சு? டேய், இது சாமி விஷயம். விளையாடாம இங்க இருந்து போயிருங்க. இல்லனா உனக்கும் இதே கதிதான். சாமியாவது பூதமாவது.
ஐயோ, உண்மையிலேயே ராஜநகருக்கு போல இருக்கே. நல்ல வேலை நாம எடுக்கணும்னு நினைச்சோம். உள்ள கையை விட்டுருந்தோம், நமக்கும் பால் தான் போல இருக்கு. ஏய், என்ன நீ சிலையை எடுத்துட்டு வந்திருக்க? அமுதாங்க என்கிட்ட கேட்டா நான் போனேன், அவளும் போனா. நான் பேச்சியை தேடி எடுத்துட்டு வந்துட்டேன். அவ எங்க இருக்காளோ? ஏய் ஏய், போய் பேசாதடி. இது பேச்சியம்மனே இல்ல, இதை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்கா. இது பேச்சு இல்லாம என்ன நாச்சியா? ஓட்டணும். இது பேச்சுதான். சரிம்மா, சரியா எங்க கண்டுபிடிச்ச? எங்க இருந்து எடுத்த? கோவிலுக்கு பின்னாடி இருக்க காட்டுக்குள்ள இருந்துதான். அங்க இருக்கிற மரத்தடிக்கு கீழே ஒரு பாம்பு புத்து இருக்கு. அதுக்குள்ள இருந்துதான் நான் இந்த பேச்சு சிலையை எடுத்தேன். தெரியும், அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. தப்பெல்லாம் உங்க பையன் மேலதான். அதை விட்டு எங்களை தப்பு சொல்லாதீங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கிறப்ப அவளை என்ன பண்ணிட போறோம்? சும்மா இவங்க தோத்த ஆத்திரத்துல பேசுறாங்க. நீங்க பூஜை ஆரம்பிங்க. இல்ல, நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். நீங்க என்னங்க சொல்றது? அதான் உங்க கொலசாமி ஐயனாரே பேச்சியை கொண்டு வரவதான் உன்னோட உண்மையான மருமகன்னு காமியாடி சொன்னாருல்ல. அதே மாதிரி மாயாம சிலையை எடுத்துட்டு வந்துட்டால. அப்புறம் அவர் சொன்னதை ஏத்துக்கிறது தானே முறை. அதை விட்டுட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா ஊரே என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்கும்? என்னங்கய்யா சொல்றீங்க? ஏன் அமைதியா நிக்கிறீங்க? கேளுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? முடியாது. அக்கா, என்னமா சோதனை இது? அக்கா, அவங்க போகட்டுங்க. அதான் புருஷன் பொட்டாட்டி இருக்காங்கல்ல, ஜோடியா போய் விளக்கத்தை சொல்லுங்க. வாத்தா, இங்க வாத்தா. அம்மா, என்ன சோதனம்மா? என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? அவளை ஏன் இப்படி சோதிக்கிற? அவளை திரும்ப என்கிட்ட கொண்டு வா. அம்மா, ஏன் உசுர எடுத்துக்க, அவ உசுர கொடுத்துருமா. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன? இப்ப அந்த அமுதாவை பத்தி ஊருக்குள்ள பரவுன விஷயம் நாளைக்குள்ள காத்துல கரைஞ்சு ஊருக்குள்ள எண்ணெயும் செந்திலையும் பத்தி மட்டும்தான் பேசணும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? நாளைக்கு செந்தில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்க கூட்டு ரோட்ல வச்சு உங்க ஆளுங்களை விட்டு பம்பிழுத்து
அவரை கத்தியால குத்த சொல்லுங்க. அத தடுக்கிறதுக்கு நான் நடுவுல வருவேன். அப்போ உங்க ஆளுங்களை என்ன குத்த சொல்லுங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அத பாக்கணும். புருஷன் உசுர காப்பாத்த தான் உசுர கொடுக்கறான்னு என்ன பத்தி எல்லாரும் பெருமையா பேசணும். ஆமா, பெருமையா தான் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்க நீ இருக்க மாட்டியே. எதுக்கு? கத்தியால குத்துனா சாக மாட்டியா? அப்படி ஒரு ஆசைலாம் இருக்கா உங்களுக்கு? நான் அவரை அடையாம சாக மாட்டேன். பிளான முழுசா கேளுங்க. என்ன குத்த போறது ஒரிஜினல் கத்தி இல்ல, டூப்ளிகேட் கத்தி, அதாவது டம்மி கத்தி. நீங்க உங்க ஆளுங்க கிட்ட கரெக்டா பிளான மட்டும் சொல்லுங்க. அவனை வம்பிழுத்து டம்மி கத்தியால அவங்களுக்கு என்ன குத்த சொல்லுங்க. அங்க ஒரிஜினலா எப்படி நடிக்கணுமோ அத நான் பாத்துக்கிறேன். அத பார்த்து ஊர்க்காரங்களுக்கு என் மேல பரிதாபம் வரணும். ஏய், பைக் வருது கண்ணுக்கு தெரியல, பாத்து வர மாட்டீங்களா? யாரு? நாங்க பாத்து வரணுமா? ஏன் நாங்க வரது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீ பாத்து வர மாட்டியா? ராங்கா வந்தது நீங்க தான். ஏய், யார பார்த்து ராங்குன்னு சொல்ற? டேய் டேய் இருடா, அவரு வாத்திடா. அவரு சரியா தான் வந்திருப்பாரு, நாம தான் ராங்கா வந்திருப்போம். பாத்தியே, ஒண்ணு எத்தனை? ஏய், தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, வழி விடுங்க. இப்ப என்ன கேட்டுட்ட? ஒண்ணு எத்தனை தானே கேட்டேன். அண்ணா 2ண்ணே. டேய், அது நமக்குடா, சாருக்கு 3. 3ஆ? ஒண்ணும் புரியலையேண்ணே. இவரு 1, ம், ஆனா இவருக்கு 2, மொத்தம் 3. ஆஹா. ஏமாத்தி, எங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. இதுல நீ என்னடானா அசால்ட்டா 2 தூக்கிட்ட? அவ்வளவுதானா, இல்ல என்ன வேற ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா நமக்கு ஒண்ணு செட் பண்ணி விட. அண்ணே, அவர் வாத்தினே, அவரை போய் மாமா வேலை பார்க்க சொல்ற? டேய், நீங்க பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்க, அதுக்கான நேரம் எனக்கு இப்ப இல்ல. நான் ஸ்கூலுக்கு போகணும், வழி விடு. ஆனா எங்களுக்கு வேற வேலை இல்லையே, எங்களுக்கு ஏதாவது செட் பண்ணி கொடு. என்ன முறைக்கிற? செட் பண்ணி கொடு, சொல்லிக்கிட்டே இருக்க. இறங்கடா, இறங்கடா, வண்டி விட்டு இறங்கடா. உங்களுக்கு வாயால சொன்னாலா கேட்க மாட்டீங்க, கையால தான். ஐயோ, இங்க பாத்தீங்களா என்ன நடு ரோட்ல இப்படி அடிச்சுக்கிறாங்க. புரியுதா? விடுங்கடா, விடுங்க சொல்றல. விடுறா, சீக்கிரம் வாடா. ஏய், ஏய், விடுறா. குத்திட்டானே. வாங்கடா, வாங்க வாங்க. ஏய், சீக்கிரம் வாங்கடா. இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அண்ணே, என்னடா சும்மா சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு அண்ணன் சொன்ன மாதிரி நல்லாவே நடிக்குது. நீ குத்துனல்ல, அது பொம்மை கத்தில ஒண்ணு இல்லனே, அது உண்மையான ஒரிஜினல் கத்தினே. எப்பறா? குமார் பொறுப்பாம டம்மி. ஐயோ அண்ணே, எனக்கு தெரியாத, அவன் மாத்தி வச்சது. அட லூசு பயலுங்களா, வாங்கடா. வாத்திக்காக இந்த பொண்ணு உசிரியை கொடுக்க துணிஞ்சிருக்கு. ரொம்ப துணிச்சலான பொண்ணு தான். உண்மையிலே அது அவர் பொண்டாட்டி தான். இந்த பொண்ணு போய் சொல்லிருக்க மாட்டான். ஆமாங்க, இந்த புள்ள உண்மையதான் சொல்லிருக்கோம். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அவங்கள தூக்கிட்டு சீக்கிரம் ஹாஸ்பிடல் போங்க சார். இந்த புள்ளதான் இவன் பொண்டாட்டியா இருக்கும். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு போங்க சார். தான் உசுர பெருசா மதிக்காம உங்க உசுர காப்பாத்துனவங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி அமைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க உசுர காப்பாத்துங்க சார். அக்கா
வா 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 குடு. இந்தாங்க. என்னம்மா இது? அது ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளு, அதான் புது துணி எடுத்துட்டு வந்தோம். அதுக்கு தாண்டா இந்த வாழ்த்துக்கெல்லாம் சொன்னோம். வாங்கிக்க. பாரு என்னெல்லாம் கூத்து நடக்குதுன்னு பாரு. அது தெரியாம நீ நல்லா தூங்கிட்டு இருக்க. நல்லா பாரு. மா எதுக்குமா இதெல்லாம்? ஆனா என்னடா மாப்பிள, எப்படி சந்தோஷமான நாளு. இத நாம கொண்டாடினா தானே சுத்தி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கருகுவாங்க. முட்டைக்கண்ணி முழிக்கிற பாரு. சித்தப்பா, அதுக்கு இல்ல, நமக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? முதல்ல பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டாடிக்கலாம். ஆட என்னமா நீ பிரச்சனை முடியறப்ப முடியட்டும். அதுக்குன்னு கல்யாண நாளை மாத்தி இன்னொரு நாளா கொண்டாட முடியும்? அததான் அந்தந்த தேதியில தெம்பா கொண்டாடிடணும். அக்கா அத குடுக்கா. கட்டிக்கங்க. டேய், இது என்ன கையில வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க. இன்னும் ஏராளமான கச்சேரிகள் இருக்குல்ல, போங்க போய் கட்டிட்டு வாங்க. அட சீக்கிரம் வாங்க. அட போடா. ஏக்கா, அடுப்புல ஏதாவது என்ன காய்தா என்ன? இல்லையே. அப்புறம் என்ன கடுகு வெடிக்கிற சத்தம் மாதிரி ஓவரா கேக்குது? உனக்கு கேக்கல? அதுவா, என் மகனும் மருமகளும் கல்யாண நாள் கொண்டாட போறாங்கல்ல, அத பார்த்து பொறாமையில சில பேரு பொங்குற சத்தம். ஓ, அந்த சத்தமா? பொங்கட்டு பொங்கட்டு, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வாங்க வாங்க வாங்க. என்ன கொல்ல அழகு, கண்ணு பற்றும் போல் இருக்கே. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எழுந்துருங்க. நீங்க இதே மாதிரி இன்னும் 100 வருஷம் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க. என்னடா மாப்பிள வெக்கமா? அட போமாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ண மாமா. வேண்டாம்டா. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. நீங்க 2 பேரும் சாமாயா வாழ்வீங்க. இன்னைக்கு இந்த சிறப்பான நாளை மிக சிறப்பா கொண்டாடுறோம். ஏக்கா, நான் எதையும் பார்க்கலையே, பள்ளியும் பார்க்கல, வேற எதையும் பார்க்கலையே. டேய், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. அடட அடட, வெக்கத்தை பாரு அக்காவுக்கு. வெக்கப்பட வேண்டியவங்களே சும்மா நிக்கிறாங்க. நீ என்னடா வயசு புள்ள மாதிரி இந்த கொலை கொலையிற? ஓ, என்ன பண்ண போற இப்போ? கல்யாண நாளை கொண்டாட வெளியில போறாங்களா? அதுவும் 2 பேரும் ஜோடியா கேக் கட் பண்ண போறாங்களா? நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அவங்க நினைச்சது எதுவும் நடக்காது. நீ என்னதான் நடக்காதுன்னு சொன்னாலும் நீ சொன்னதுதான் நடக்காது. அவங்க ஜோடியா வெளியே போக தான் போறாங்க. கேக்க வெட்டி 2 பேரும் மாறி மாறி ஓட்டி விட தான் போறாங்க. முதல்ல ஜோடியா எப்படி பைக்ல போறாங்கன்னு நான் பாக்குறேன். சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். அப்புறம் போட்ட பிளான்லாம் கொலாப்ஸ் ஆகி போகும். சீக்கிரம் வெளியே போயிட்டு வாங்க. வாங்க. வெளியே போகும்போது ஆந்தைய குறுக்கால நிக்குதே. போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். என்ன பாக்குற? இன்னைக்கு உனக்கும் கல்யாண நாள் தான். ஆமா இல்ல, ஒன்னாதானே கல்யாணம் ஆச்சு. அப்ப உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் தானே? ஏமா, நீ புருஷனோட உன் கல்யாண நாளை கொண்டாடல? அதானே, உனக்கு அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல எங்க இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு நேரம் இருக்கு உனக்கு? இல்ல கண்ணு?
சரி சரி, வெயில எவ்வளவு நேரம் நிக்கிறது, கிளம்புடா. போங்க. வரேன். போங்க. மாமா, வீல்ல காத்து இல்ல. டேய், காலையில நான் தான்டா வண்டியை தொடச்சு வச்சேன். அப்ப எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. எப்படி திடீர்னு காத்து இறங்குச்சு? மாமா, காத்து எப்படி இறங்குச்சுன்னு எனக்கு தெரியும். எங்களை ஜோடியா வெளியே போக சொன்னீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை பொறுக்க முடியாத காவாலி பண்ண வேலைதான் இது. ஓ, இப்படி சில்லறத்தனமான காரியத்தை இவங்களை தவிர வேற யாரு மாமா பண்ணிருப்பாங்க? சொல்லு மாமா. கரெக்ட் தான்டா. அது சரிடா, இப்ப எப்படி கோயிலுக்கு போவ? மாப்பிள, நான் போய் ஒரு ஆட்டோ இரு வரேன். என்னாச்சு? இரு வரேன். போங்க போங்க. இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? எங்க அப்புச்சி கையால அடி வாங்கின நாளாச்சே. என்ன நக்கலா? அப்புறம் என்ன நடந்துச்சு? அதானே அன்னைக்கு நடந்துச்சு. நமக்குள்ள என்ன முதலரவா நடந்துச்சு? அதான் இப்ப வரைக்கும் நடக்கலையே. ஓ, சாருக்கு அந்த கவலை வேற இருக்கா? பின்ன இருக்காதா? இந்த 5 வருஷத்துல இது வரைக்கும் உனக்கு 14 தடவை தான் முத்தம் கொடுத்திருக்கேன். சார், இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களா? கணக்கு வைக்கிற அளவுக்கு தானே நமக்குள்ள நடந்திருக்கு. சரி சரி, கோவில். சரி, நான் சொல்ல வந்தது கேளு. நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு எனக்கு 1000 அவமானம் நடந்தாலும் நீ எனக்கு சொந்தமா கிடைச்ச. உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட்ட நாள், உன் நெத்தியில குங்குமம் வச்ச நாள், என் வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்ச நாள், என் தேவதை எனக்கு கிடைச்ச நாள். நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலனா கடைசி வரைக்கும் ஒரு பியூனா எங்க அம்மாவை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் போய் உண்மையாச்சு. நான் ஒரு மனுஷனான. இப்படி எல்லாமே கிடைக்க காரணமான இந்த நாள் உண்மையிலே எனக்கு சிறந்த நாள் தானே? சொல்லு. ஆமாங்க, என்னதான் நீங்க பொய் சொல்லி இருந்தாலும் அது என் மேல இருக்கிற காதலால சொன்னது தானே. அத நிஜமா. இப்ப எதுக்கு எம்பிட்டு கோவமா குறுக்குமா நெடுக்குமா நடந்துட்டு இருக்க? நீ எம்பிட்டு தான் குட்டி காரணம் போட்டாலும் அவங்க ஜோடியா கேக் கட் பண்ண போறதையும் மாத்தி மாத்தி ஊட்டி வீட்டுக்கு போறதையும் உன்னால நிச்சயமா தடுக்கவே முடியாது. பேசாம ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. முடியாது முடியாது முடியாது. நான் நிக்க வேண்டிய இடத்துல அவளா? நிச்சயமா என்னால அந்த கண்டாவில பார்க்கவே முடியாது. அவ செந்திலோட ஜோடியா நிக்கவே கூடாது. கேக் வெட்ட கூடாது கூடாது கூடவே கூடாது. ஏய், கூடாது கூடாதுன்னா எப்படி? அதுதானே நடக்க போகுது. அதை எப்படி உன்னால தடுக்க முடியும் சொல்லு? நீ என்ன யோசிச்சாலும் வேலைக்கெல்லாம் ஆகாது. ஏன் ஆகாது? ஆகும். சாயங்காலம் செந்தில் பக்கத்துல ஜோடியா நின்னு கேக் கட் பண்ண போறது நான் தான், அந்த அமுதா இல்ல. இந்த டெக்கரேஷன்லாம்
அவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கான ஏற்பாடு. அம்மாடி, கனவு காணலாம், ஆனா இப்படி கண்ணை முழிச்சுக்கிட்டு இம்பிட்டு நம்பிக்கையாலாம் கனவு காணக்கூடாது. எது கனவு? நான் சொல்றதுதான் நடக்க போகுது. இப்ப பாருங்க. இப்ப யாரு கால் பண்ற? வெயிட் அண்ட் see. ஹலோ, பரத் சார். நீங்க யாரு? சார் நான் தான் சார், பிரியா, செந்தில் சாரோட வைஃப். ஓ சாரி, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அதுவும் இல்லாம உங்க குரலை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு செந்தில் என் ஸ்கூலுக்கு வரல. நீங்க என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணீங்க? அவர் ஸ்கூலுக்கு வராத விஷயமா தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். ஓ சூப்பர், வாழ்த்துக்கள். சார், வாழ்த்து போன்ல மட்டும் சொன்னா எப்படி சார்? நேர்ல வந்து நீங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். ஐயோ சாரிமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டதுனால என்னால லீவ்லாம் போட முடியாது. சார், நாங்க ஈவினிங் தான் கேக் கட் பண்ணி கொண்டாட போறோம். அதனால நீங்க சாயந்தரம் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தா போதும். எனக்காக சார், ப்ளீஸ் சார். ஓகே, உங்களுக்காக நான் கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ் சார். எப்படி எப்படி அவங்க ஜோடியா கேக் கட் பண்ண போறாங்களா? நீங்க 1000 பிளான் பண்ணலாம், ஆனா கடைசியில ஜெயிக்க போறது என்னமோ நான் தான். காலையில இருந்து என்ன பேச்சு பேசுனீங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா கேக் கட் பண்ண போறீங்களா? எங்க போய் வெட்டுங்க பாப்போம். போய் கேக் கட் பண்ண. நானே உனக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன். எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. போய் கேக் கட் பண்ண பாப்போம். முடியாதுல்ல. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அவர் ஜோடி நீ இல்ல. நான் தான் அவர் பக்கத்துல நின்னு கேக் கட் பண்ண போறேன். அவர் போனதும் கேக் தரேன், அப்படி ஓரமா போய் நின்னு சாப்பிடு. வட்டா? என்னம்மா? விக்னேஷ் கண் முழிச்சிட்டாங்களா? நான் போய் உடனே அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிடா சரிடா. சரி, போயிட்டு வா. ஐயே, நானே. எங்க இவ்ளோ அவசரமா போறா? யாருக்கிட்ட இருந்து போன் வந்திருக்கோம்? வாமா. டாக்டர் அவங்க இஸ் பெர்ஃபெக்ட்மா. நான் அவங்க கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம். வா வா, உள்ள வாமா. விக்னேஷ், இவங்க தான் ரிஸ்க் எடுத்து உங்க உயிரை காப்பாத்துறவங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். எதுக்குங்க நன்றி எல்லாம்? நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி மட்டும் பண்ணணும். பிரியாவை உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? அவதானே இந்த நிலைமைக்கு என்ன ஆக்கணவ. அவளை சும்மா விட மாட்டேன். ஆமா, பிரியா உங்களுக்கு எப்படி தெரியும்? செந்திலோட வைஃப் நீங்க தானா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவளை பத்தின உண்மைய நீங்க எங்க ஊர் பஞ்சாயத்துல வந்து சொல்லணும். நீங்க சொல்ல போற அந்த உண்மையில தான் என்னோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு.
கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். இது அவளை பழி வாங்கணுங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க என் உசுரை காப்பாத்துனதுக்காக, உங்களுக்காக நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். அவ முகத்திரைய கிழிக்கிறேன். ம்